வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ வந்து தன்னுடைய நூலில் ஒரு சிறந்த விஷயத்தை சொல்கிறார். அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதாவது பல மனிதர்கள் வந்து பெண்களுக்கு பின்னால், பெண்களே கதி அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே 24 மணி நேரமும் பெண்களை பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. பெண்களை அடைவதே நோக்கம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பெண்களுடைய அழகை ரசிப்பதே இந்த பிறவியின் பயன் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பெண்களுடைய புன்னகையை பார்த்து கொண்டே இருப்பதே மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பெண்களுடன் பழகுவது, பெண்களுடன் பேசுவது, பெண்களுடன் கலந்துரையாடுவது, பெண்களுடன் நேரத்தை செலவழிப்பது அப்படின்றதே வந்து மிக முக்கியமான வாழ்க்கையின் தருணங்கள் அப்படின்ற நினைப்புலையே வந்து நிறைய இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பல ஆண்கள் பெண்கள் பின்னாடி லோன்னு அலைஞ்சி அப்படின்றோம்ல, அந்த மாதிரி பின்னாடி அலைந்து வாண்டரிங் பிஹைண்ட் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் அப்படின்ற மாதிரி வாண்டரிங் பிஹைண்ட் அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. நாய் சுற்றுறது மாதிரி சுற்றுறான் அப்படின்ற மாதிரிலாம் பொதுவாக பேச்சு நடையில் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பின்னாடியே சுற்றி 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 இதே வேலையாகவே இருந்து, அதாவது வேறு எந்த காரியத்தையும் செய்யாமல், வேறு எந்த செயலும் ஈடுபடாமல், வேறு முக்கியமான விஷயங்கள் எதையும் வந்து செய்யாமல் பெண்களுக்கு பின்னால் அடைவது, பெண்களை அடைவது, பெண்களிடம் நேரத்தை செலவிடுவது, பெண்களுடன் பேசுவது, பெண்களுடன் பழகுவது, இப்படின்றது மாதிரியே வந்து பல ஆண்டுகள் இப்படியே இருந்தாங்க. அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு மேட்டர் இருக்குது. என்னென்னா சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எந்த விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா அதில் வந்து ஒரு சேச்சுரேஷன் அப்படின்றது வரணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் பழம் இருக்குது. ஆப்பிள் பழம் இருக்குன்னா நீங்கள் வந்து ஆப்பிள் பழம் வந்து ஒரு 20 ஆப்பிள் பழத்தை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. எத்தனை ஆப்பிள் பழத்தை உங்களால் சாப்பிட முடியும்? ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்லாம், இன்னொரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்லாம், அதுக்கடுத்து வேணால் இன்னொரு ஆப்பிள் பழம் கூட சாப்பிட்லாம். அதுக்கடுத்து ஆப்பிள் பழம் இருக்கும், உங்களால் சாப்பிட முடியுமா? உங்களால் சாப்பிட முடியாது. அதே மாதிரி வந்து இப்போ பருகுவதற்கு நீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீர் இருந்து அப்படின்னா ஒரு 5 லிட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ தண்ணியை குடிச்சிட முடியும்? அதிகபட்சம் மேக்ஸிமம்னா ஒரு லிட்டர் தண்ணியை குடிப்பீங்களா? மேக்ஸிமம் அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே வந்து ஒரே நேரத்தில் குடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது 5 லிட்டராக இருந்தாலும் சரி, 10 லிட்டராக இருந்தாலும் சரி, தண்ணி இருக்கும், உங்களால் குடிக்க முடியாது. அதே நிலை தான் எதுலேயுமே. பெண்களுக்கு பின்னால் அலைந்து 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 அலைந்துன்னு வரும்போது ஒரு நிலையில் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று வரும். அந்த பெண்களுடன் பழகி பேசி அந்த பெண்களிடம் என்னவெல்லாம் அடைய வேண்டுமோ, எதையெல்லாம் பெற வேண்டுமோ, எப்படிப்பட்ட சுகங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அது எல்லாமே நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், அடைந்து விட்டீர்கள், உங்களுக்கு அவை கிடைத்து விட்டன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழல் உண்டாகி விடுகிறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஒரு சலிப்பு நிலை உங்களுக்குள் தோன்றும். அந்த சலிப்பு நிலை தோன்றும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, இனிமேல் போதும், இவ்வளோ பேர் கூட பழகிட்டோம்ல, இத்தனை வருஷம் பின்னாடியே அலைஞ்சிருக்கோம்ல, இவ்வளோ பெண்கள் கூட சகவாசம் வச்சுருக்கோம்ல, இவ்வளோ பெண்கள் கூட நம்ம நட்புணர்வு வச்சுருந்தோம்ல, இவ்வளோ பேர் கூட நெருங்கி பழகி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம செயல்பட்டோம்ல, இதுக்கு மேலே என்ன இருக்குது? இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையே. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம கிடைக்க வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு, பெற வேண்டியதெல்லாம் பெற்றாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஏற்கனவே பார்த்ததையே தான் பார்க்கணும், இதுக்கு மேலே நம்ம என்ன பெற்றோமோ அதையே தான் பெறணும், இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லையே, இதுக்கு பின்னாடி போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எதுக்கு? இதை தாண்டி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இதையே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டுன்றது வேண்டாம். இத்தனை வருஷம் நம்ம அலைஞ்சிட்டோம், இனிமேல் இது வேண்டாம், வேறு எதையாக பார்ப்போம், இது ஒரு முக்கியமானலாம் கிடையாது, இனிமேல்லாம் இதெல்லாம் முக்கியமான விஷயமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு சலிப்பு நிலைக்கு வந்த ஆண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உடனே வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. லேடிஸ் கூடையெல்லாம் பழகாதீங்க தம்பி, பெண்கள் கூடையெல்லாம் பழகாதீங்க, இளம் பெண்கள் கூடையெல்லாம் அதிகமாக சகவாசம் வச்சுக்கிறாங்க, அவங்க சும்மா வந்து அப்படியே சிரிப்பாங்க, அப்படியே இப்போ சிரித்து உங்களை மயக்கி உங்களை வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போயிடுவாங்க, அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. லேடிஸு சிரிக்கிறாங்க அப்படின்லாம் அதிலெல்லாம் போய் உங்கள் மனசை பறி கொடுத்துறாதீங்க, புரியுதா? அதிலெல்லாம் நிறைய சதி திட்டங்கள்லாம் நிறைய இருக்கும், நீங்கள் ஏமாந்துருவீங்க. ரொம்ப சாதாரணமாக வந்து அப்படியே சிரித்து மயக்கி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பர்ஸெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பி. நாங்கள்லாம் அப்படியெல்லாம் போய் அலைஞ்சி எத்தனையோ வருஷங்களாக பின்னாடியே போய் எவ்வளவோ இழந்தாச்சு, இழந்து முடித்து அந்த அனுபவங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விலை மதிக்கத்தக்க மிகப்பெரிய அனுபவங்களோடு இப்போ நாங்கள் இருக்கிறோம். அதனால் நாங்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு முழு தகுதி படைத்தவர்கள், முழு தகுதியும், ஆல் குவாலிஃபிகேஷன்ஸ் வி ஆர் ஹேவிங். அதனால் வந்து என்னென்னா நாங்கள் சொல்கிறோம்,
நாங்கள் சென்ற பாதையில் நீங்கள் போகாதீங்க. நாங்கள் எப்படிப்பட்ட பாதைகளிலெல்லாம் பயணம் செஞ்சோமோ அந்த பாதைகள் உங்களுக்கு வேண்டாம். நல்ல பாதையில் பயணம் செய்யுங்கள். போகக்கூடாத பாதைகளில் போகாதீர்கள். பெண்களிடம் மிக கவனமாக இருங்கள். பெண்களுக்கு பின்னால் அலையாதீர்கள். பெண்களே கதி என்று சுற்றாதீர்கள். பெண்களுடைய கடைக்கண் பார்வைக்காக ஏங்காதீர்கள். பெண்களுடைய காந்த கண்களுக்கு பின்னால் ஈர்க்கப்பட்டு அடிமையைப் போல பயணிக்காதீர்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பி கேர்ஃபுல். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை குட்டிச்சோறாயிரும், அழிஞ்சிரும், சின்ன பின்னமாகி போயிடுவீங்க, நொறுங்கி ஒன்றும் இல்லாமல் பீஸாக போயிடுவீங்க. கவனமாகிருங்க. நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலிருந்து இந்த விஷயங்களை உங்களுக்கு ஒரு பாடமாக கூறுகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஞானிகள், மேதைகள், துறவிகள், அனுபவத்தை அடைந்தவர்கள், பல பாடங்களை கற்றவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள். ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ பெண்களுக்கு பின்னால் செல்வது, பெண்களுக்கு பின்னால் ஓடுவது, பெண்களை தேடி அலைவது அப்படின்னு வரும்போதே நாம் செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு விழிப்புணர்வு நிலை இருக்க வேண்டும். செய்வது சரியா, நல்லதா, கெட்டதா, நாம் பயணிக்கும் பாதை நல்ல பாதையா, கெட்ட பாதையா, நாம் எங்கு போய் சேருவோம், எங்கு போய் சேர மாட்டோம், உயர்ந்த நிலையை இருப்போமா, உயர்ந்த நிலையை அடைவோமா, உன்னதமான நிலையில் போய் அமர்வோமா, அல்லது அதல பாதாளத்தில் விழுவோமா அப்படின்றலாம் பயணம் செய்யும்போதே அவங்களுக்கு தெரிய வேண்டாமா? அந்த தெளிவே இல்லாமல் பயணிப்பது அப்படின்னு வரும்போது அப்போ அவங்ககிட்ட ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு முழுமையற்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அவங்க மன ரீதியாக ஒரு விழிப்புணர்வுடன் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். மனிதர்களாக இருந்தால், நல்ல காரியங்களை செய்வதாக இருந்தால், உன்னதமான நிலைக்கு போக வேண்டும் என்றால் விழிப்புணர்வு நிலை அப்படின்னு இருக்குல்ல. அவங்க இத்தனை ஆண்டுகளாகவே விழிப்புணர்வு நிலையே அவங்க இல்லை. ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். கனவு உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தாங்கள் அனுபவித்த, தாங்கள் பெற்ற, தாங்கள் சந்தித்த மோசமான அனுபவங்களின் மூலம் கிடைத்த பாடங்களின் மூலம் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். அவர்கள் ஏன் இதுவரை விழிப்புணர்வுடன் இருக்கவில்லை அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதனால் அப்படிப்பட்ட விழிப்புணர்வு இல்லாத நிலையில் அவர்கள் இருந்ததைப் போல நீங்கள் இருந்து விடக்கூடாது. அவர்கள் பாடம் கூறுவது இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை வெளிப்படுத்துவது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதையெல்லாம் தாண்டி அவர்கள் கூறுவதை நீங்கள் காதில் வாங்கி கொண்டால் கூட அவர்கள் அப்படி இருந்ததற்கு காரணம் அவர்கள் விழிப்புணர்வுடன் இல்லை. ஃபுல் கான்சியஸ்னஸ் அப்படி இல்லை. அந்த ஃபுல் கான்சியஸ்னஸோடு இருந்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்காது அப்படின்றது மட்டுமே. ஒரு ஜூஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜூஸ், ஒரு சூப், அதாவது அதனுடைய ஃபினிஷிங், ஒரு நட்ஷல், த எண்ட் அப்படின்ற ஒரு அந்த பாடத்தினுடைய முடிவு, இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி நீங்கள் வாழ்க்கையில் அவர்களைப் போல இல்லாமல் விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபட்டீர்கள் என்றால் நீங்கள் எந்த அதல பாதாளத்திலும் அவர்கள் விழுந்ததைப் போல விழமாட்டீர்கள் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.